சுவாச கோளாறால் பாதிக்கப்பட்டுள்ள திமுக தலைவர் கருணாநிதிக்கு தொடர்ந்து காவிரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் தேவாவிடம் கேட்கலாம். தேவா, தற்போது கருணாநிதியின் உடல்நிலை எப்படி இருக்கிறது? அவருக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை குறித்து பதிவு செய்யுங்க. அதாவது திமுக தலைவர் கருணாநிதிக்கு 93 வயதாகிறது. 93 வயதான திமுக தலைவர் கருணாநிதி வயது முதுமையின் காரணமாக ஏற்பட்ட உடல்நல பாதிப்புகளுக்காக மருந்து உட்கொண்டு வந்தார். அந்த மருந்துகள் அவருக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக கடந்த அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி திமுக தரப்பில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டது. அதாவது ஒவ்வாமையினால் அவர் கருணாநிதி பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவரை யாரும் சந்திக்க வர வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து அவர் வீட்டிலேயே தங்கி சிகிச்சை பெற்று வந்தார். கடந்த நவம்பர் 24ஆம் தேதி அவர் திமுக பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகனுடன் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படமானது வெளியிடப்பட்டது. அவர் நலமுடன் இருக்கிறார் என்பது அந்த புகைப்படம் மூலமாக தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவருக்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டதை அடுத்து கடந்த 1ஆம் தேதி இது சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த அவர் கடந்த 7ஆம் தேதி இங்கு மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினார். அதாவது அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அவரது இல்லத்திலேயே அவருக்கு மருத்துவ உதவிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் மருத்துவமனை தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த ஒரு வார காலமாக அரசியல் கட்சி பிரமுகர்களையும் திரையுலக பிரமுகர்களையும் சந்தித்து வந்த கருணாநிதி அவருக்கு கடந்த 15ஆம் தேதி இரவு மீண்டும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதனை அடுத்து மீண்டும் 2வது முறையாக இந்த காவேரி மருத்துவமனையிலே அவர் அனுமதிக்கப்பட்டார். இது தொடர்பாக விளக்கமளித்த மருத்துவமனை நிர்வாகம் அவருக்கு தொண்டையிலும் நுரையீரலும் தொற்று ஏற்பட்டிருப்பதாகவும் சுவாச கோளாறு ஏற்பட்டிருப்பதாகவும் அதற்கான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் நேற்று அவர் சுவாசிப்பதற்கு எளிதாகும் வகையில், அதாவது குறிப்பாக வயது முதிர்ந்தவர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சையான அந்த ட்ரெக்கியோஸ்டோமி என்றக்கூடிய இந்த சுவாச குழாயிலே சிறிய துளையிட்டு அதன் மூலமாக அவர் சுவாசிப்பதற்கு எளிதான வகையிலே ஒரு மருத்துவ சிகிச்சையானது நேற்று அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் இயல்பாக சுவாசித்து வருவதாக அவரது உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்காக வந்த பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்களும் தெரிவித்திருந்தனர். அவர் தற்பொழுது இயல்பாக இருப்பதாகவும் அவர் உட்கார்ந்துள்ளதாகவும் தனது கருத்துக்களை அவர் தெரிவிக்கும் வகையிலே அவருடைய செயல்பாடுகள் இருப்பதாகவும் மருத்துவமனை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 3வது நாளாக இன்று அவருக்கு இங்கு மருத்துவமனையிலே சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவரது உடல்நிலையை பொறுத்தவரை எந்தவிதமான பாதிப்பும் இல்லை என்றும் அவர் தீவிர சிகிச்சை பிரிவிலே அவரது பல்வேறு மருத்துவ துறை சார்ந்த மருத்துவர்கள் அவரை கண்காணித்து வருகிறார்கள் என்றும் அவர் இயல்பாகவே இருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராஜலட்சுமி. தேவா, மு.க. ஸ்டாலின் அவர்கள் கட்சி மாநாட்டிற்காக வெளியூர் செல்லவிருப்பதாக கூறப்படும் நிலையில கருணாநிதியோட அவரோட குடும்பத்தினர் திமுக நிர்வாகிகள் யாரெல்லாம் உடன் இருக்கிறார்கள்? அதாவது திமுக தலைவர் கருணாநிதியை தொடர்ந்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது முதல் அவரது குடும்ப உறுப்பினர்கள் தொடர்ந்து அவருடன் இருந்து அவருக்கு உறுதுணையாக இருந்து வருகிறார்கள். அதாவது அவரது துணைவியார் ராஜாத்தி அம்மாள், கனிமொழி மற்றும் அவரது திமுக பொருளாளர் ஸ்டாலின், அவரது மனைவி மற்றும் மு.க. அழகிரி அவரது மனைவி உள்ளிட்ட பல்வேறு குடும்பத்தினர் அவரோடு இருக்கிறார்கள். இந்த நிலையில் திமுக பொருளாளர் ஸ்டாலினுக்கு இன்றும் நாளையும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்வதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது அவர் திமுக தலைவர் கருணாநிதி உடல்நலம் சீரடையாத நிலையில் அவர் கலந்து கொள்ள மாட்டார் என்று தகவல் பரவியிருந்த நிலையில் அவரது உடல்நிலை சீராகவும் இயல்பாகவும் இருப்பதன் காரணமாக அவரது திமுக பொருளாளர் ஸ்டாலின் இந்த சுற்றுப்பயண திட்டத்திலே கலந்து கொள்வார் என்றும் அவர் இன்று பிற்பகலுக்கு மேலாக அவர் புறப்படக்கூடும் என்றும் திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராஜலட்சுமி. தேவா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.